இன்றைய வேத வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இந்த வசனம் நமக்கு மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகிறது. இஸ்ரவேலர் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தபடியினால் அவர்கள் விரக்தியிலும் துயரத்திலும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தமாக சொன்னார், உங்களுக்காக நான் நினைத்திருக்கிற யோசனைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கானது என்று சொல்லுகிறார். இதன் மூலம் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், மனிதன் எதிர்காலத்தை பார்க்க முடியாவிட்டாலும் தேவன் நம்முடைய எதிர்காலத்தை திட்டமிட்டிருக்கிறார். அவர் நம்மை அழிவுக்காக அல்ல, நலனுக்காக நடத்துகிறார். அதனால் அநேகர் துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்தபோது சோர்ந்து போகாதீர்கள். தேவனுக்குள்ளே பலப்படுங்கள். அவர் நன்மைக்கு ஏதுவானதாக சகலதையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிடம் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுகிறதில்லை. அன்பானவர்களே, சில சமயம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் சிரமங்கள், சோதனைகள், தோல்விகள் தேவனுடைய நன்மையான திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் நம்மை துன்பப்படுத்த விரும்பவில்லை. அவர் நமக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்க விரும்புகிறார். ஆகையால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய திட்டம் நன்மைக்கானது என்பதில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அவர் பாபிலோனின் சிறையிருப்பை மாற்றின தேவன். சிறைப்பட்டு போனவர்களை கர்த்தர் மறந்து போகவில்லை. அவர்களை நினைத்து அவர்களுக்கு ஏற்ற செய்தியை அனுப்பினார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆவலாய் இருக்கிறார். அதனால் அவருடைய வழிகளில் வாருங்கள். அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு சித்தமானதை செய்து நீங்கள் வாழும்போது அவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் சிறையிருப்பு கவலை அவர் மாற்றுகிறார். அதனால் அவருடைய வழியில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.